கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. விஜயோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சில ஸ்கீம்ஸோ ஃபோட்டோஸோ ஃபுட்டேஜஸோ கொடுத்தா போதும், அவங்க அதை வச்சு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க, ஆட்சி நல்லா இருக்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு பிஆர் ஆங்கிளே இவங்க டீல் பண்ணுறாங்க. பிஆர் ஆங்கிள் இருந்தால் இந்த ஸ்டார்டிங்லேருந்து விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பிஆர் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நரேட்டிவை எப்படி செட் பண்ணலாம், ஒரு கருத்துருவாக்கம் எப்படி பண்ணலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க பண்ண ஒரே விஷயம் என்னன்னா திமுகவை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது ஒரு நரேட்டிவ். திமுகவுக்கு எதிராக எத்தனை போராட்டம் பண்ணாங்க, அரசியல் ரீதியாக திமுகவுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்டாலின் சாரும்பாங்க, திமுக மோசம்பாங்க, தீய சக்திம்பாங்க, இவ்வளவுதான். ஸோ திமுக மோசம், அதுக்கு மாற்று நாங்கள். ஸோ கரெக்டாக எதிரியை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை தாண்டி வேற யாரையும் அவங்க வாயில சொல்லவே இல்லை. அதிமுகன்ற பேரை யூஸ் பண்ணல, இபிஎஸ் அட்டாக் பண்ணல, வெறும் ஸ்டாலின் திமுக, இவ்வளவுதான். நரேட்டிவ் தான் அது. பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா வெறும் நரேட்டிவ் மட்டும்தான். ஒரு சைட்ல ஃபேக் நியூஸ் நரேட்டிவ், இல்லாத செய்திகளை ஃபேக் நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு சைட்ல பார்த்தா பெரிய எஃபெக்டிவா இல்லாத விஷயங்களை பெரிய விஷயங்கள் மாதிரி ஊதி பெருக்கி காட்டுறது. இப்ப சிங்கப்பெண் அதிரடி படை எடுத்துக்கிட்டோம்னா அது இன்ஸ்டாக்கு நல்ல மெட்டீரியல். இன்ஸ்டா ரீல்ஸ் நல்லா நீங்க பண்ணலாம். ஆனா ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா மொத்தமே 2500 பேர் தான். நீங்க புதுசா அதுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கீங்க. ஸோ நீங்க புதுசா இன்ஃப்ரா பில்ட் பண்ணல அதுக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய முயற்சி பண்றீங்க? ஏதோ செஞ்சோன்னு காட்ட முயற்சி பண்றீங்க. ஆனா நீங்க ஆக்சுவலா எதுவும் செய்யல. ஃபியூச்சர்ல 2500 பேர் எக்ஸ்ட்ரா ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்றீங்க. அதுக்கும் டைம் லைன்லாம் இல்லை. என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். ஸோ அதனால சீரியஸான பிரச்சனை இருக்கு. அதுக்கு இவங்க சீரியஸான சொல்யூஷனை முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா இல்லை. இவங்க எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது, இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இது இப்ப கரூர் சம்பவம் நடந்தப்ப 41 பேர் இறக்குறாங்க. அதை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க. அதான் இப்போ கட்சியா இருக்கும்போது இவங்க குவைட்டா இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆகிட்டும் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஸ்ட்ராட்டஜின்ற விட அது அது கொஞ்சம் காட்டமான வார்த்தைகள் யூஸ் பண்ணால் அது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இல்லை. ஒரு 41 பேர் இறக்குறாங்க, உங்களை பார்க்க இறக்குறாங்க. இறந்தாச்சு, நீங்கள் ஒன்றும் ரியாக்டே பண்ணாமல் சைலண்டாக இருக்கீங்க. உங்கள் கட்சிக்காரங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1-2 மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரீங்க. வெளியே ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. அந்த 41 பேரை பற்றி நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? நமக்காக 41 பேர் இறந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அஞ்சலி ஏதாவது ஒன்று வைக்கணும்ல. அவங்க பேர் எல்லாத்தையும் சொல்லணும். நமக்காக தான் இவங்க இந்த மாதிரி இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம், ஏதோ ஒன்று சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாமல் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அப்படியே கடந்து போயிட்டீங்க. இப்பவும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று 5 சிறுமிகள் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய நேரங்களில் அவங்க கட்சிக்காரங்களும் இன்வால்வ்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுப்பா நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லணும். இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம பதில் சொன்னாலே பிரச்சனை இருக்குன்றதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆமா, சோ பிரச்சனையே இல்லாத மாதிரி நான் கடந்து போய்கிட்டே இருப்பேன். 41 பேர் இறந்தப்பவே நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தேன். அப்ப இவங்க ஒரு புது கட்சி, ஒரு பவர்ல இருக்க கட்சி கூட கிடையாது. இப்ப பவர்லயும் இருக்காங்க, ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எதுவும் நடக்கிற மாதிரியே நாங்க காட்டிக்க மாட்டோம். பிரச்சனையே இல்லாத மாதிரி நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம், ரீல்ஸை போட்டுக்கிட்டே இருப்போம், ஆனதை பாருங்கன்றாங்க. ஸோ இது அவங்களோட ஆட்டிடியூடை காட்டுது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ கரூர் விஷயத்தில் ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணாமையே இருந்து அவங்களால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஏன்னா மக்கள் விஜய் ஒரு அளவுக்கு மீறி நம்பினாங்க. ஸோ இப்போவும் அதே விஷயத்த பண்ணுறாங்க. பீப்புளுக்கு விஜய் மேலே ஒரு புது, அதாவது இவர் சரியில்லைங்கிற ஒப்பீனியன் கிரியேட் ஆகுமா, இல்லை அதே கிரேஸில் தான் விஜய் அப்ரோச் பண்ணுவாங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே விஜயோட ரசிகர்கள் கிடையாது. விஜயோட ரசிகர்கள் ஒரு 5% மேபி இருப்பாங்க. மீதி ஆட்கள்லாம் சாமானியர்கள். அவங்களுக்கு திமுக அதிமுக மேல அதிருப்தி. அந்த அதிருப்தியில புதுசா ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. விஜய் அவர்கள் பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு படுறாங்க. நிறைய பேர் ஓட் போடுறாங்க. நிறைய பேரை பொறுத்தளவுல விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சு கூட நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க. பட் எனிவே விஜய் அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த கட்சி தமிழ்நாட்டில் பிகெஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களோட ரசிகர்கள் கிடையாது எல்லாருமே ஓட் போட்டவங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் செட்டப்ல கோபம் இருக்கு அந்த மக்களுக்கு. அதனால தான் விஜய் அவர்கள் ஓட் போடுறாங்க. அப்ப நீங்களும் அதுக்கு சொல்யூஷனா இருக்கணும். நீங்களும் அதே மாதிரி தவறுகளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்க மேலேயும் கோவப்படுவாங்க.
அதனால எல்லாரும் விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்றதுக்காக அவர் என்ன பண்ணாலும் ஏத்துப்பாங்கலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 5% தான் ஒரு ரசிகர்களா இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா டெஃபினட்டா தாவேக்காவுக்கு நிறைய சிக்கல் வரும். நான் ஒன்று சொல்றேன், இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன அப்பவே மக்களுக்கு அதிருப்தி சில பேருக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழும், விஜய் அவர்கள் பவருக்கு வந்தாச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு கேபினெட் எல்லாமே இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா விஜய் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. பேசுகிற ஆட்கள்லாம் பார்த்து அமைச்சர்கள் எம்எல்ஏஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் குவாலிஃபைடா இல்லை. ஸோ அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏஸ்லாம் ஆமா அவங்களை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ சிக்கல் இருக்குன்னு தெரியுது. இவங்க நேத்து இருந்தவங்களை விட பெட்டரா இல்ல, இன்ஃபேக்ட் நிறைய நேரங்கள்ல நேத்து இருந்தவங்களோட மோசமா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வேற ஒண்ணா இருந்தது. ஆனா இங்க வந்து அததான் மக்கள் ரியலைஸ் பண்றாங்க. கண்டிப்பா அது இருக்கும், கண்டிப்பா அது இருக்கும். கண்டிப்பா இப்பவுமே இப்ப பவர் கட்ல ஆரம்பிச்சு ஈவன் ரேப்புக்கெல்லாம் கூட இதுக்கு டிஎம்கே தான் பின்னாடி இருக்கு, டிஎம்கே தான் ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களா ஒரு கதையை உருவாக்கி அவங்களே அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இப்ப என்ன வேணாலும் நீங்க காரணம் சொல்லாங்க, எண்ட் ஆஃப் த டே பவர் கட் இருக்குன்னா சிக்கல்லாம் உங்களுக்கு. மக்கள் பவர் கட்டை ஏத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க 2 நாள் சொல்லலாம் திமுக தாங்க அது காரணம், திமுக சதி பண்ணிட்டாங்கலாம். 3வது நாள் எனக்கு கரண்ட் வேணும், திமுக பின்னாடி இருக்காங்களா ட்ரம்ப் இருக்காரான்றது எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு கரண்ட் வேணும், நைட் நான் தூங்கணும். ஸோ நீங்க அத்தியாவசியமான பிரச்சனைகள் இருக்குல்ல, கரண்ட், லா அண்ட் ஆர்டர், பெண்கள் சேஃப்டி, இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இங்கெல்லாம் நீங்க கோட்டை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 2 மாசம் மக்களை ஏமாத்தலாம். அதுக்கப்புறம் திமுக பின்னாடி இருக்காங்களா, பாஜக பின்னாடி இருக்காங்களா, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிக் பார்ட்டி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கரண்ட் வேணும். மக்கள் இப்ப அதனால தான் ரோட்டுக்கு போனாங்க, இபி ஆபீஸ்க்கு போய் நிக்கிறாங்க, எனக்கு கரண்ட் வந்து ஆகணும். ஸோ அதனால இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. தாவே இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, மற்ற கட்சிகள்லாம் பவருக்கு வராங்கன்னா ஒரு 6 months கழிச்சு தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். 6 months கழிச்சு தான் கான்ஸ்பிரசி தியரியில அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்கள தற்காத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ண சதி அவங்க பண்ண சதிலாம் சொல்லுவாங்க. இவங்க கையில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து 1 மாசம் தான் அதுக்குள்ள திமுக சதி, அவங்க சதி, இவங்க சதி. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நிறைய பிரச்சனைகள் வரும். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, போக போக பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அப்ப உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கையில கார்ட்ஸே இருக்காது. இப்பவே பார்த்தோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நிர்மல் அவர்கள்லாம் திமுக தான் சொல்றாரு. திமுக காலத்துல அது நடந்தது, திமுக தான் இதை பண்ணிருப்பாங்க, சில பேர் பண்றாங்கன்றாரு. ஸோ இன்டெரக்டா அவர் திமுக தான் ஹிண்ட் பண்ணி பேசுறாரு. இது செல்லுபடி ஆகிக்கிட்டே இருக்காரு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல சிக்குவாங்க அவங்க. ஓகே, இப்போ இவங்க ஆட்சிக்கு மட்டும் இல்ல அரசியலுக்கே புதுசு. கிட்டத்தட்ட அமைச்சரவையில் உள்ளவங்க எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே இந்த 1 monthங்கிற உண்மையில அவங்களுக்கு டஃப்பானதாக தான் இருந்திருக்கும். அதிகாரம் எல்லாமே புதுசு. ஆனால் அவங்ககிட்ட ஒரு எவால்விங் ப்ராசஸை ஒரு பார்க்க முடியுதா, அவங்க உண்மையிலே கற்றுக்கிறதுக்கோ இல்லை கற்றுக்கிட்டு தவறுகளை திருத்திக்கிறதுக்கோ ரெடியாக இருக்கிறத உணர முடியுதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. நிறைய நேரங்கள் பார்க்கும்போது, நிறைய பேரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்க அந்த ப்ரொஃபைலுக்கான ஆட்களை எனக்கு தெரியல. இப்போ என்ன, இப்போ மக்கள் ஏன் தாவேக்காவுக்கு ஓட் போட்டாங்க? பெட்டரான கவர்மெண்ட் வரணும், மாற்று வேணும், விஜய்க்காக மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த எம்எல்ஏஸ் யாரு, வேட்பாளர்கள் யாரு, மினிஸ்டர்ஸ் யாரு, யாரையுமே மக்களுக்கு தெரியாது. விஜய் அப்படின்ற ஒரே இண்டிவிஜுவலுக்காக ஓட் போட்டாங்க. ஸோ நீங்க விஜய் அவர்களை பார்த்து ஓட் போட்டீங்க, அப்ப இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாம இவங்களுக்குலாம் நீங்க ஓட் போட்டிருக்கீங்க. இப்போ அவங்க வரும்போது தான் நீங்க பாக்குறீங்க இவங்க விஷயங்களை கையாளக்கூடிய விதத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தருக்கு அவரோட துறை என்னன்னே தெரில, நம்ம திருப்பி ரீடேக் போவோன்றாரு, அவரோட துறையை அவரு மாத்தி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னொரு எம்எல்ஏ பார்த்தோம்னா, ஒருத்தர் ஒரு மாதிரி நின்று பேசுறாரு, இப்படிதான் நின்று பேசுவாங்க அந்த துணியில். அவர் நின்று பேசுற ஸ்டைல விமர்சிக்கிற ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது, உங்களுக்கு நீங்க இன்ஸ்பெக்ஷன் போறீங்க, அங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் நீங்க பேசுங்க. அவர் இப்படி நிக்கணும் அப்படி நிக்கணும்லாம் சொல்றதுக்குலாம் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, அவரோட தனிப்பட்ட விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னொருத்தர் பார்த்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அமைச்சர் வந்து போறாரு, தளபதி போட்டோ இல்லைன்றாரு. அவர் முக்கியமான விஷயங்கள்லாம் அங்க அதிகாரி பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம அவர் அப்படியே ரூம் அப்படியே சுத்தி பாக்குறாரு. விஜய் அவரோட போட்டோ எங்க, தளபதி போட்டோ எங்கன்னு கேட்டாரா, தளபதி போட்டோ எங்கன்னு அவரு கேட்கிறாரு. ஸோ அப்ப அவருக்கு எது பிரச்சனையா படுதுன்னு பாருங்க, அந்த போட்டோ தான் அவருக்கு பிரச்சனையா படுது. ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி அந்த போட்டோ தான் அவருக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ எதுக்கு அதை அவர் பிரச்சனையா பாக்குறாரு? அவர் வேற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு,
அவரு சினிமால ஆக்சுவலா அவரோட டூ இயர்ஸ் பிஃபோர் பழைய வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. ஏதோ அந்த பேனர் வச்சுட்டு விஜய் பேனர் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. அதான் அவங்களோட என்டையர் பாலிடிக்ஸே விஜயை செலிப்ரேட், என்டையர் லைஃபே விஜயை செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறதுலே இருந்துட்டு இங்க வந்தப்போ அவங்களால அடாப்ட் ஆக முடியாம தடுமாறும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது சீரியஸான மேட்டர். இப்போ பார்த்தோம்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில இருந்து வெளியேறுதுன்றாங்க. கரண்ட்டு போயிட்டு இருக்கு. இனி போக போக நிறைய துறைகள்ல நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா இது எல்லாமே சீரியஸ் பிரச்சனைங்கிறத கவர்மெண்டா உணர்ந்திருக்காங்களா? முதல்வர் வந்து விஜய் உணர்ந்திருக்கிறாரா? அது எதுவும் சமிச்சைகள் தெரியுதா அதுக்கான? தெரியலையே. இப்போ நார்மலா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஒரு அரசு மேல இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா ஏதோ ஒரு பதில் சொல்லணும்ல, ஒரு ப்ரெஸ் மீட்டாவது நடத்தணும்ல. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்ன கேள்விக்கான, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அங்க இருக்கும். கவர்மெண்ட் இது ஒரு பிரச்சனையா பாக்குறாங்களா இல்லையா, சிஎம் இது ஒரு பிரச்சனையா பாக்குறாரா இல்லையான்னு. ஸோ விஜய் அவர்கள் இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கவே இல்லை. ஸோ எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. ஸோ அதுவும் அவங்க ஆக்டிவிட்டை காட்டுது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ப்ரெஸ்ஸை சந்திக்கல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ரெஸ்ஸை சந்திக்கல, டிவியில் போய் தாவகக்காரங்க உட்காந்து டிபேட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, மீடியாவோட அந்த கட்சியும் என்கேஜ் ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய சில சேனல்கள் பார்த்தோன்னா திடீர்னு காணாமல் போகுது, கேட்டால் கிளிச்சுன்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீடியாவை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இப்போ மீடியாவோட ஒரு கட்சி என்கேஜ் ஆக மாட்டேங்குது, மீடியாவை ஒரு கட்சி முடக்க முயற்சி பண்ணதுனாலே அந்த கட்சியோட ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் ஆட்சி பர்ஃபெக்டாக இருக்குன்னா மீடியாவை போய் நோண்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா உங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்குன்னா மீடியானால குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அப்போ மீடியா அதை பேசுவாங்க, நீங்கள் மீடியாவை முடக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவீங்க. இங்கே ஏறக்குறைய அதான் நடக்குது. இப்போ எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வந்து ஒரு மாதம் தான், ஒரு மாசத்துல சீரியஸ் இஷ்யூஸ் வரவே இல்லை. அதுக்கு போக போக நிறைய பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் வரும். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் போக போக பெரிய இஷ்யூஸ் வரும். திமுக பீரியட்ல ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க, மீடியா நரேட்டிவ்லாம் பெருசாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்க மீடியா நரேட்டிவ்லாம் கண்ட்ரோல் பண்ணும் போதுமே கூட நிறைய இஷ்யூஸ் வெடிச்சது. அதை தாண்டி போச்சு. ஏடிஎம்கே பீரியட்ல சொல்லவே வேண்டாம், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் போய்கிட்டே இருந்தது. இவங்களுக்கும் டெஃபினட்டா போக போக இஷ்யூஸ் வரும். ஸோ இப்பவே பார்த்தோம்னா அதை ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்டாண்டர்டான பதில் திமுக, எல்லாத்துக்கும் காரணம் திமுக. இது இப்படியே ஓட்டிட்டு இருக்க முடியாது, இது கண்டிப்பா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு செய்தி, ஒரே சென்னை மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே நாளில் 12 செக்ஷுவல் அப்யூஸ் கேசஸ் பதிவாயிருக்குன்ட்டு. அதை ஸ்டாலின் வந்து ரீசர்வ் பண்ணி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, திமுகவை போராட்ட களத்துக்கு அழைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவ்வளோ நாள் டிவிக்கு ஆட்சிக்கு வந்தவர் எந்த இஷ்யூஸ்க்கும் கருத்து சொல்லாமல் இருந்தவர் இதை ஃபஸ்ட் இஷ்யூவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த இஷ்யூஸோட சீரியஸ்னஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். அதுவும் குறிப்பாக தாவேக்காவை பொறுத்தளவில் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்து அவங்க பேசினாங்க. பிரச்சாரத்துலலாம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவம் நிறைய நடக்குதுன்றதை சீரியஸாக எடுத்து கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கொடுப்போம்னு சொல்லி அவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி ஓட்ஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகிறாரு, தாவேக்கா ஆட்சி நடக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக நிறைய இடங்கள்ல தாவேக்கா கட்சிக்காரங்களே இந்த மாதிரியான மோசமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ கட்சிக்காரங்களே அவங்களால கண்ட்ரோல் கீழே வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒன்று கட்சிக்காரங்க தவறு பண்ணுறாங்க, ரெண்டாவது தமிழ்நாட்டிலையும் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்று பார்த்தோம்னா ஏறக்குறைய 5 சிறுமிகள் வந்து இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு குழந்தை பார்த்தோன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க இவ்வளோ மோசமான சூழல் இருக்குது. ஸோ ஓட்டு பெண்களை வச்சு கேட்டு ஓட்டு கேட்டு நீங்கள் வரீங்க. இப்போ உங்களால் சொன்ன விஷயங்களை சரியாக செய்ய முடியல, நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்க மாட்டேங்கிறீங்க. வெளியே வந்து குறைந்தபட்சம் அந்த பெண்கள் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் அக்கறை இருந்தால் நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல. ஆமாம், நாங்கள் இந்த மாதிரி சொல்லி தான் பவருக்கு வந்தோம், பட் இருந்தாலும் கடந்த ஆட்சி சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் குவைட்டாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் இவங்க இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விதமும் கரெக்டாக இல்லை. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் காரணம் தாவேக்காதான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னா வேற நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு அர்த்தம். ட்ரக்ஸோட புழக்கம், கஞ்சா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான தவறுகளும் நடக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே தாவேக்கா தான் பொறுப்புன்னு சொல்ல. ஆனால் ஒரு விளக்கமாவது கொடுக்கணும்ல மக்கள் பாதிக்கப்படும் போது.
ஸோ இப்போ பவருக்கு வந்தவொடனே பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ கிரிமினல்ஸை பொறுத்த அளவில் சென்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுப்போம். வீக்கான ஒரு வாத்தியார் உள்ள வராருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ரிக்டான வாத்தியார் இருக்காருன்னா அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் எங்கே வாலாட்டணும், எங்கே அமைதியாக இருக்கணும்னு. அதே மாதிரி கிரிமினல்ஸ்க்கும் தெரியும். இப்போ கவர்மெண்ட் வீக்காக இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் வீக்காக இருக்குன்றத கிரிமினல் சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் தைரியமாக தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ எனக்கும் அதை தான் கொஸ்டின். இப்போ ஒரு கிரைம் ரேட்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் பதிவாகிறது வந்து இதுக்கு பிஃபோராக இருந்த ஆட்சியில் பதிவானது தானா, இல்லை அதை விட கூடுதலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு கிரிமினல்ஸ்லாம் சென்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா? நீங்கள் எப்படி? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மந்த்தில் அதிகமாக தான் வந்திருக்கு. ஒரே மாதத்தில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் பார்த்தோன்னா நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா கட்சிக்காரங்களே நிறைய இடத்துல இன்வால்வ் ஆகிருக்காங்க. இங்கே ரிசல்ட் வரும்போதே பார்த்தோன்னா ஒருத்தர் அப்போ சிக்கிறாரு. கரெக்டாக போஸ்கோவில் அவரை உள்ளே போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் தாவேக்காரங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெண்ணை ஏமாற்றி ஒரு லாட்ஜுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க 2 தாவேக்கா நிர்வாகிகள். அப்புறம் அந்த பெண் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எம்எல்ஏ பேரே அடிபடுது. ஆமாம், எம்எல்ஏவையும் அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அவங்கள எம்எல்ஏ ப்ரெஷர் பண்ணதாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்கள் கட்சியே இவ்வளோ மோசமாக இருக்கே. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சி காலகட்டத்திலேயோ அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயோ இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருந்தா எவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்கும். அங்கேயும் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும். ஆனால் கட்சிக்காரங்க இவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கட்சிக்காரங்க இந்த மாதிரி ரெகுலராக நிறைய தவறுகளில் மாட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரே மாதத்தில் தாவேக்காரங்க எவ்வளோ பேர் மாட்டியிருக்காங்க. மீடியாவும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது இது சீரியஸான ஒரு இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் இப்போ சேலத்தில் மணிகண்டன் அப்படின்றவர் நிறைய பெண்களை 50க்கும் மேற்பட்ட பெண்களோட வீடியோஸ்லாம் அவர் வச்சிருக்காரு. இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஏறக்குறைய பொள்ளாச்சி சம்பவம் அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் தான். இப்போ தாவேக்கா கட்சிக்காரங்களை பொறுத்தளவில் எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்றாங்க. அது ரைட் இருக்கட்டும். ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை மீடியா ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க? இதை எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்கணும். ஆனால் நாம் பார்த்த லெவலில் ஒரே ஒரு சேனல் தான் இதை சீரியஸாக கையில் எடுத்து பேசினாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க ஒரு நியூஸாக போடுறாங்க. நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தோன்னா அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஒருத்தர் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சிக்கல்கள் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா இது எனக்கு தெரிஞ்சு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூ தான். அதை அப்படியே சைலண்ட்டாக அதை இல்லை. இப்போ பொள்ளாச்சி கிரைமில் வந்து அந்த பெண்கள் நேரடியாக வந்து பேசக்கூடிய சுச்சுவேஷன் நடந்துச்சு. வேற பாதிக்கப்பட்டவங்கள வீட்டில் போய் அடித்த அசால்ட் நடந்துச்சு. அது போக சில வீடியோக்கள் வெளியானதுனால அது ஒரு மக்களை கோபத்தை உச்சக்கட்டத்துக்கு தூண்டுச்சு. இதில் அந்த மாதிரி எதுவும் நடக்காததுனால, வெளியே வராததுனால இந்த கிரைம் வெளியே பெருசாக தெரியல, இல்லை மீடியா வந்து பர்பஸ்ஃபுல்லாக முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ வரணும், அது வரணும், இது வரணும்னா முதல்ல மீடியா பேசணும்ல. அதை பற்றி மீடியா அதை பற்றி பேசினாதான் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெளியே வரும். மீடியா இங்கே வாயே திறக்கலையே. நான் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்குறேன், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், எல்லாம் சின்ன பெட்டி செய்தி தான் போடுறாங்க. அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் இதை ஏன் நான் சொல்கிறேன், அது மாதிரி திமுக இதே வேலையை பண்ணாங்க. திமுக மீடியாவை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. திமுக கூட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலே திமுகவுக்கு ஒரு லெகசி இருக்குது. ஒரு பழைய ஒரு கட்சி. அவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. 2 வருஷம் கூட ஆகலை இந்த கட்சி வந்து. இவங்க திமுகவை விட இன்னும் பவர்ஃபுல்லாக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் வேணும்னு இடத்துக்கு நம்ம வரும்போது இவங்க வைக்கக்கூடிய சொல்யூஷனும் ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனாக இல்லை. இப்போ பார்த்தோம்னா சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அப்படின்ற படை அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. 2500 போலீஸ்காரங்களை இனிஷியலாக அங்கே கொண்டு வராங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரெக்ரூட் பண்ணல, ஏற்கனவே இருந்தவங்கள உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ மொத்தம் 234 தொகுதி இருக்குது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10-11 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? 2500 பேர்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ பேர்? 10 இல்லாட்டி 11 பேர் தான். ஃபியூச்சரில் இன்னும் 2500 பேரை கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா கூட 20-22 பேர் தான் இருப்பாங்க. இவங்க எப்படி ஒரு தொகுதிக்கு 10 பெண்கள் சேர்ந்து எப்படி ஒரு தொகுதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும்? ஸோ அப்போ அதுக்கான சாத்தியமே கிடையாது. அப்போ அவங்க கிட்ட எவ்வளோ பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அதனால இவங்களை பொறுத்தளவில் கேட்சியான சில விஷயங்களை எனக்கும் அதுதான் கேள்வியா இருக்கு. இப்போ அவங்க தொண்டர்கள் இல்லை, ஓகே, டிவிகே கவர்மெண்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ அலைன்ஸ்ல இருக்க விசிகே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்கும் இவங்க அலைன்ஸ்ல இருக்கிறதுனால? இப்போ விசிகேவை பொறுத்தளவில், லெஃப்டை பொறுத்தளவில் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு. தாவேக்காவோட எதிர்காலம் குறித்து அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுப்போம்,
எடுத்தோடனே எல்லாரும் போய் வாங்க மாட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான் இவங்களும் இன்னும் ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்ட் எடுக்கல. ஸோ அதான் திருமாவளவன் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வேணும்னா அலையன்ஸை விட்டு வெளியே போகலாம், நாங்க தாவேக்கா அலையன்ஸ்ல இல்லைன்றது தெளிவுபடுத்துறாரு. அது போக திமுகவையும் சாஃப்டா அவர் கையாளுறாரு. திமுகவை கொஞ்சம் அவங்க கூட க்ளோஸாக தான் இருக்குன்றதையும் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஸோ ரெண்டு சைடும் அவரு காலை வச்சுக்கிறார். இதுக்கான காரணம் என்னன்னா, தாவேக்காவோட எதிர்காலம் குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. தாவேக்கா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாளைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்ப திமுக அதிமுகன்றது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த பார்ட்டிலாம் பல டெக்கேட்ஸ் வந்து களத்துல நின்றுருக்காங்க. இந்த கட்சி 2 years தான் ஆச்சு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஜெயிச்சிருக்காங்க, நாளைக்கு நிப்பாங்களான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ 29 எலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது முக்கியமான தேர்தல். இப்போ ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன்ல பார்ப்பாங்க. பை எலெக்ஷன்லயே தாவேக்காவுக்கு எதிரான ஒரு மூடு தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகுதான்றது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பை எலெக்ஷன் வரும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அந்த வின்னிங் மார்ஜின், அப்புறம் கேம்பெயின் நடக்கும் போதே மக்களோட மூடு எப்படி இருக்குன்றதை நம்ம ஓரளவுக்கு ஃபீல் பண்ணிடலாம். ஸோ அது இண்டிகேஷன். ரெண்டாவது, உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது, அதுவும் ஒரு முக்கியமான இண்டிகேஷன் தான். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. தாவேக்காவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிட்டு இருக்குன்ற ஃபீலிங் வந்துருச்சுன்னா யோசிக்காம இடதுசாரிகளும் விசிகேவும் திமுக பக்கம் போறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் அவங்க திமுகவை கோவப்படுத்தாம இன்னும் திமுகவை ஓரளவுக்கு சாஃப்டா தான் அவங்க பாக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேக்கா பலம் பெறுவது இந்த சிறிய கட்சிகளுக்கு நல்லதில்லை. ஏன் அவங்களுக்கு தாவேக்கா பலம் பெறும்போது தானே அவங்களுக்கு கூட்டணி மாறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகரிக்கும், டிமாண்ட் பண்ண முடியும். தாவேக்கா பலம் ஆயிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு சிறிய கட்சிகள் தேவையே இல்லைல்ல. இன்னைக்கு தாவேக்காவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லைன்றனால தான் இந்த சிறிய கட்சிகள் தேவைப்படுறாங்க. ஸோ இப்போ தாவேக்கா என்ன பண்றாங்க, அவங்கள பலப்படுத்திக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதிமுகவை உடைக்கிறாங்க, அங்கிருந்து எம்எல்ஏஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த எம்எல்ஏஸ்லாம் உள்ள கொண்டு வந்து பை எலெக்ஷன்ல 4-5 எம்எல்ஏஸ் கிடைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். தாவேக்காவுக்கு இந்த சிறிய கட்சிகள் தேவைப்பட மாட்டாங்க. சிறிய கட்சிகள் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, பை எலெக்ஷன்ல தாவேக்கா தோக்கும் தான் நினைப்பாங்க. ஏன்னா தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா சிறிய கட்சிகளோட தேவையே இருக்காது. ஸோ அதனால இங்கேயே பெரிய முரண் இருக்கு. அது போக சிறிய கட்சிகளோட அரசியல் வேற, தாவேக்காவோட அரசியல் வேற. தாவேக்காவை பொறுத்தளவு திமுக எதிர்ப்பு கட்சி, அது வெறும் திமுக எதிர்ப்பு தான். அதிமுக மாதிரி திமுக எதிர்ப்பு மட்டும்தான். இந்த சிறிய கட்சிகள் பொறுத்தளவுல பாஜக எதிர்ப்பு மையமா வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த முரண்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு சிறிய கட்சிகளுக்கும் வழி கிடையாது, தாவேக்காவுக்கு வழி கிடையாது. தாவேக்காவுக்கு கண்டிப்பா அந்த கட்சிகள் தேவை. அதே மாதிரி சிறிய கட்சிகளும் தாவேக்காவோட தான் வந்தாகணும். அப்படி வராம இருந்தா என்ன ஆகும், ரீஎலெக்ஷன் நடக்கும். ரீஎலெக்ஷன் நடந்தா இப்போதைக்கு திமுக அதிமுகனால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ சிறிய கட்சிகள் இங்க போய் சேரணுன்ற கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கால சூழல் எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கு. ஆனா ஒரு 2 years கழிச்சு இப்படிதான் இருக்கும்னா நம்ம கணிக்க முடியாது. அந்த டவுட் விசிகேவுக்கும் இருக்கு, லெஃப்ட்டுக்கும் இருக்கு. ஸோ அதனால திமுகவை பகச்சிக்காம தாவேக்காவையும் லைட்டா கேள்வியெல்லாம் கேட்கிற மாதிரி கேட்டு எடுத்து அப்படியே இருக்காங்க. ஓகே. ஆனா இப்போ டிஎம்கேவா அவங்க தலைமைகள் அளவுல யாரும் பகச்சிக்கலாம், ஆனா அடிமட்டத்துல தொண்டர்கள் கடுமையா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ திருமாவளவனை வந்து துரோகிங்கிற அளவு பட்டம் சூட்டுறாங்க. இனிமேல் அவங்களால மறுபடியும் கூட்டணி வச்சாலும் ஜெல்லாயிட முடியுமா? இப்போ எம்டிஎம்கே எடுத்துக்கோங்க, ஒரு காலத்துல இதே மாதிரி தான் இருந்தது, துரோகி மாதிரி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது இந்த கட்சிகள் அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. சோஷியல் மீடியா ஈரா இல்ல, இப்போ சோஷியல் மீடியா ஈராங்கிறதுனால டெய்லி ஏதோ ஒன்று போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகுது, ரீஷேர் ஆகுது. ஸோ நிறைய விஷயத்த ஹைட் பண்ண முடியல, இக்னோர் பண்ண முடியல. அதனால கேட்குறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ விசிகே தாவேக்கா கூட போயிட்டாங்க, காங்கிரஸ் தாவேக்காவோட போயிட்டாங்க, திமுக தொண்டர்கள் விசிகே தொண்டர்களோட தாவேக்கா தொண்டர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ விலகி போகும்போது சண்டை போடுறாங்க. ஏன் விலகி போனால் சண்டை போடுறாங்க? விலகி போறதால திமுகவுக்கு நஷ்டம். நாளைக்கு வந்து சேர்றாங்கன்னா லாபம் தானே. ஸோ நாளைக்கு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து சேர்றாங்கன்னா சந்தோஷமா எடுத்துப்பாங்க. மேபி உள்ளுக்குள்ள முறுமுறுப்பாங்களா இருக்கும், உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சில ஆதங்கங்கள் இருக்கும். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து சேர்றாங்கன்னா தாராளமா சேர்த்துப்பாங்க. ஆனா விசிகே தொண்டர்கள் மனநிலைங்கிறது நம்ம டிவிக்கே கூடவே போகணும், அப்பதான் நமக்கு அமைச்சரவை கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்குங்கிற அந்த ஒரு வியூ இருக்குதானே. அப்ப அவங்க கூட ஜெல்லாகிறதுக்கு பெரிய தடை இருக்கும் தானே. இப்ப விசிகேவுமே எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த சிறிய கட்சிகளுக்கு தேவை என்னன்னா, சிறிய கட்சிகளுக்கு அரசியல்ல தமிழ்நாட்டுல முக்கியமான தேவை என்னன்னா, அவங்கள சுமந்து செல்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்னர் தேவை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல சிறிய கட்சிகளுக்கு தேவையான பவர்ஃபுல் பார்ட்னர்னா அதிமுக, திமுக.
இப்போ அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க, திமுக ஓரளவுக்கு நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது திமுக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சிறிய கட்சிகள் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு ரிலையபிளான ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர், எங்களை தூக்கி சுமந்துட்டு போற அளவுக்கு ஒரு பார்ட்னர். இப்போ டிவிகேன்ற கட்சி புதுசா வருது, ரைட், இப்போதைக்கு அந்த வேலையை டிவிகே செய்கிறாங்க. 29ல் அதை செய்வாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 29 எலெக்ஷனுக்கு முன்னாடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னே வச்சுப்போமே, தாவேக்க நல்லா சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டாங்க, மக்கள் சப்போர்ட்லாம் இருக்குன்னா விசிகே தாராளமாக அங்கே போயிடுவாங்க, அவங்க கூட தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு வேவ் வருதுன்னு வச்சுப்போம், அப்போ அந்த கப்பல்லேருந்து குதிக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். இல்லை நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக ஃபாசிசத்தை வீழ்த்துறதுக்காக நாங்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு தாவேக்கா நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க, ஸோ நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லெஃப்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எம்பிஸ் வேணுங்க. இப்போ லெஃப்ட்டுக்கு இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் மோஸ்ட்லி திமுகவால் கிடைச்ச எம்பிஸ் தான். ஸோ இப்போ 29 எலெக்ஷனில் அவங்களுக்கு கிளியர் கட்டான எதிர்பார்ப்பு இருக்கும், திமுக செஞ்ச வேலையை தாவேக்கா செய்யுமான்னு பார்ப்பாங்க. திமுக அவங்களுக்கு இப்போ சாலிடாக எம்பிஸை டெலிவர் பண்ணுறாங்க, அதே மாதிரி தாவேக்காவும் நமக்கு செய்யுமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ஷனை விட நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் பார்ட்டி அவங்க தாக்கு பிடிக்கணும்னா, லோக்சபாவில் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர் இங்கே வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்கா சரிபட்டு வர மாட்டாங்கன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா யோசிக்காமல் திரும்பி அந்த சைடு போயிடுவாங்க. ஓகே, இப்போ லெஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடியே வந்து டிவிக்கு அலைன்ஸ்ல இல்ல வெளியே இருந்து தான் சப்போர்ட்டுங்கிறதுனால அவங்க வர்றதுல ப்ராப்ளம் இருக்காது. பட் திருமாவளவனோ இல்லை காங்கிரஸோ திரும்ப இங்கே வரணும்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ்டு பொசிஷன் தான் புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் வராதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு வேற பிரச்சனைகள் இருக்குங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ காங்கிரஸுக்கு வேற பிரச்சனை. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் வாய்ப்பு கிடைக்கும் போது பட்டுன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க போயிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் இங்கே வேற. திருமாவளவனும் ஐயுஎம்எலும் டிஃப்ரெண்ட், ஏன்னா அவங்க வந்து அதிகாரத்தை பகிர்றாங்க. பட் லெஃப்ட் பார்ட்டிஸ் ரெண்டு பேரும் அதிகாரத்தை பகிரல. ஸோ லெஃப்ட் பார்ட்டிஸை பொறுத்தளவில் இந்த அலையன்ஸை விட்டு வெளியே போகிறது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸி, இன்னும் வேகமாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தாவேக்கா பண்ணக்கூடிய தவறுகளெல்லாம் தூக்கி சுமக்கணுன்ற கட்டாயம் லெஃப்ட்டு கிடையாது. ஏன்னா தாவேக்காவால் லெஃப்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் ஐயுஎம்எலுக்கும் விசிகேவுக்கும் நிறைய லாபங்கள் வருது. இது வரைக்கும் வரலாற்று ரீதியாக அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவியெல்லாம் கிடைச்சதே கிடையாது, அப்படி ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை ஈஸியாக தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஆனால் அவங்களால சுமக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் தாவேக்கா வழியாக வருதுன்னா, இப்போவே பாருங்க இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ பிரச்சனைகள். இப்போ ஏதோ தம் கட்டி ஓட்டிட்டு இருக்காங்க. கேட்டால் 6 மாதம் நீங்கள் கொஸ்டின் கேட்கக்கூடாது, 6 மாதம் டைம் கொடுக்கணும்னா ஏதோ புது புது கதையெல்லாம் சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? ஒரு கவர்மெண்ட்ன்றது 5 இயர்ஸ், சரி 6 மாதம்ன்றது கூட அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, இப்பவே என்னெல்லாம் கேட்கறாங்கல்ல. பிஜேபி கொடைச்சல் வேற ஆரம்பிக்கல, பிஜேபி இஷ்யூஸ் வேற கண்டிப்பா எப்படி ஃபேஸ் பண்ணுவாருங்கற ஒரு முக்கியமான क्वेश्चन. கண்டிப்பா 29லாம் வரும்போது தாவேக்காவுக்கு வேற சிக்கல்களும் வரும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல தாவேக்கா யார் பக்கம் இருக்காங்க? இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்களா இல்லையா? இந்தியா அலைன்ஸ் பக்கம் போனா நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியோட பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு பிஜேபி தாவேக்காவை டஃபா டீல் பண்ணல, அந்த ஆங்கிள் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா தாவேக்கா காங்கிரஸை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்றாங்க. எனக்கு அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸோட தேவை இருக்கு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்தியா அலைன்ஸ்ல போய் நான் சேரல. ஸோ நான் உனக்கு பிரச்சனை நான் கொடுக்கல. ஸோ இங்க தேவையான இடத்துல மட்டும் காங்கிரஸ் வச்சுக்கிட்டேன், நான் அங்க டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்றேன். அப்ப பிஜேபிக்கு இப்போதைக்கு தாவேக்காவை நெருக்க வேண்டிய தேவை பிஜேபிக்கு இல்லை. ஆனா நாளைக்கு சூழல் மாறலாம். ஆனா நீங்க இதே மாதிரி போய்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தெளிவுபடுத்தணும். லோக்சபால உங்களோட ஸ்டாண்ட் என்ன, பார்லிமெண்ட்ல உங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஸ்டாண்ட் என்னன்றதை நீங்க தெளிவுபடுத்தி தான் ஆகணும். ஒருவேளை விஜய் பிஜேபி எதிர்க்கவே இல்லை, இந்தியா அலைன்ஸ்ல உள்ள வரவே இல்லைன்னா காங்கிரஸ் வந்து விஜய் கூடயே போவாங்களா, இல்லை மெல்லமா டிஎம்கே நோக்கி நகர வேண்டிய கம்பல்ஷன் வருமா? காங்கிரஸுக்கு சிக்கல் வேற ஏதோ பெருசா இருக்குங்க. ஏன்னா அவரு ப சிதம்பரம் இப்ப சொல்றாரு டிஎம்கே இன்னும் எங்க கூட இந்தியா அலைன்ஸ்ல இருக்கதான் செய்யுதுன்னு அவரா சொல்றாரு. ஸோ அவங்க டிஎம்கே ஃபுல்லா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்புல யோசிக்கிறாங்களா? விஜயோட ரெகுலர் பிஜேபி எதிர்ப்பு இல்லாததுனால டிஎம்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இப்ப இந்தியா அலைன்ஸை பொறுத்தளவுல திமுகவை ரிப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திமுகவோட ஃபண்டமெண்டல் பாலிட்டிக்ஸே ஆன்டி சென்டர் தான். பிஜேபி வரதுக்கு முன்னாடியும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க, இப்பயும் அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி எதிர்த்து தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ திமுகவோட ஃபண்டமெண்டல் பாலிட்டிக்ஸே அதுதான். தாவேக்காவுக்கு அப்படி கிடையாது. தாவேக்கா திமுக எதிர்ப்பு கட்சி தான். தாவேக்கா வந்து இன்னொரு அதிமுக தான். ஸோ அப்படி இருக்கும்போது
திமுகவை ரிப்ளேஸ் பண்றது இந்தியா அலைன்ஸு கஷ்டம். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் பார்ட்டி அவங்க தேவைக்கு தாவேக்காவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு திமுகவை கடுப்பேற்றி விட்டாங்க. திமுக இப்ப இந்தியா அலைன்ஸ் விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு இந்த டிரான்சாக்ஷனால் லாபம். காங்கிரஸ் பார்ட்டி அதிகாரத்தில் கூடிய கட்சியோட சேர்ந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனா இந்தியா அலைன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா அலைன்ஸுக்கு இது மிகப்பெரிய நஷ்டம். இந்தியா அலைன்ஸுங்கிறது மேஜர் பெனிஃபிஷரி வந்து காங்கிரஸ் தானே. அப்போ காங்கிரஸ்க்கு தானே நஷ்டம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்தியா அலைன்ஸுக்கு நஷ்டம்னா புரிஞ்சுக்க முடியும். இங்க தமிழ்நாட்டில் கெயின் வந்து காங்கிரஸுக்கு மட்டும் தானே, எஸ்பிக்கு கெயின் இல்லைல்ல. எஸ்பிக்கு கெயின் இல்லை, அங்க தேஜஸ்வி யாதவ் கெயின் இல்லை, மற்ற ஆட்களுக்கெல்லாம் கெயின் இல்லை. ஆனா அங்க வரக்கூடிய நஷ்டம் வந்து எல்லாருக்கும் உள்ள போய் சேருது. இப்ப டிஎம்சி காலி ஆயாச்சாங்க, டிஎம்சி பார்ட்டியை கிரஷ் பண்ணிட்டாங்க. டிஎம்கே இப்ப அலையன்ஸ் விட்டு போயாச்சு, ஏஏபி அலையன்ஸை விட்டு போயாச்சு. இவங்க எல்லாருக்குமே மெயினா காங்கிரஸோட பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி இப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்ப காங்கிரஸோட அவங்களையும் ட்ரிகர் பண்ணிருக்காங்க காங்கிரஸ். இது போக எஸ்பிக்கும் காங்கிரஸோட பிரச்சனை இருக்கு, உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸோட பிரச்சனை இருக்கு. இப்ப முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க காங்கிரஸ். டிஎம்சிக்கும் அதே ப்ராப்ளம் தான், வெஸ்ட் பெங்காலும் தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட, அப்ப தேஜஸ்வி யாதவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு காங்கிரஸை டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸோட இந்த பிஹேவியர் பொறுக்காம நிறைய பேர் வெளில போயிட்டு இருக்காங்க. இப்ப வெளியில யாரெல்லாம் இருக்கா, இந்தியா அலையன்ஸுக்கு வெளியில இப்ப டிஎம்கே இருக்காங்க, ஆம் ஆத்மி கட்சி இருக்காங்க, அப்புறம் இந்தியா அலையன்ஸ்குள்ள நிறைய அதிருப்தியான ஆட்கள் இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு இந்தியா அலையன்ஸ் இல்லாம இன்னொரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் கூட நீங்க உருவாக்கலாம். டிஎம்கே இருக்காங்க, ஏஏபி இருக்காங்க, வேற ஒருவேளை டிஎம்கே அந்த ரூட்டை நோக்கி போனா காங்கிரஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு வகையில டிவிகேவை கழட்டி விட்டுட்டு டிஎம்கேவோட வர நினைப்பாங்களா, இல்ல இப்படியே தான் போவாங்களாங்கிறது தான். அது இப்பவே சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ரெண்டாவது, எனக்கு என்னமோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வேற பெரிய பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்தோம். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னா, அது ஏதோ அசம்பிளி எலெக்ஷன் சென்ட்ரிக்கான பிரச்சனை மாதிரி தெரியல. திமுகவுக்கு அளவுக்கு மீறின பிரச்சனையை அவங்க கொடுத்தாங்க. பொதுவா அசம்பிளி எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளவு எஃபோர்ட் போட்டு சண்டைலாம் போட மாட்டாங்க. பட் இந்த 26ல பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுக்கும் சீட் குறையும் போது காங்கிரஸ் பார்ட்டி 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 28 சீட்ல 5 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. பெருசா ஸ்ட்ரைக் ரேட்டும் அவங்களுக்கு இல்லை. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று எம்பி சீட்டும் அவங்க ஒன்று வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்னமோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வேற ஏதோ பெரிய ஒரு ஸ்டேட் லெவல் இல்லாமல் டைரக்டா ராகுலோடய அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ இப்போ சிம்பிள், திமுகவுக்கு இப்போ இந்தியா அலையன்ஸ் ஆப்ஷன் கிடையாது. காங்கிரஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க டிவிக்கோட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா, 3வது அணி ஒன்றை ஃபார்ம் பண்ணும். திமுகவுக்கு ஏன் 3வது அணி தேவைன்னா, திமுக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா ஆன்டி பிஜேபி இமேஜ் அவங்களுக்கு தேவை. இதுக்கு முன்னாடி அந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு வலு சேர்க்கும் விதமா இந்தியா அலையன்ஸ்ல அவங்க இருந்தாங்க. நாங்க நேஷனல் லெவல்ல பிஜேபி எதிர்க்கிறோம், ஏன்னா பிஜேபின்றது தமிழ்நாடு கட்சி கிடையாது. ஸோ நேஷனல் லெவலில் நீங்க அப்போஸ் பண்ணணும். இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் உள்ள கொண்டு வரணும்னா இந்தியா அலையன்ஸ் மாதிரியான இன்னொரு அலையன்ஸை நீங்க ஃபார்ம் பண்ணணும். அந்த ஒரு தேவை திமுகவுக்கு இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக அவங்க ஈடுபடுவாங்க. இப்போ காங்கிரஸ் கூட அலைன்ஸ்ல இருந்துட்டு ராகுல பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினதுனால தமிழ்நாட்டில் 2 வாட்டியும் 40க்கு 40 ஸ்வீப் பண்ண முடிஞ்சுது. இப்போ தேர்ட் ஃப்ரண்ட்னு ஃபார்ம் பண்ணி காங்கிரஸ் வெளியே இருக்கும்போது டிஎம்கே அப்படி பவர்ஃபுல்லாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா? டிஎம்கே டெஃபினட்டாக பவர்ஃபுல்லாக எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அப்போ இருந்த சூழல் வேற. அப்போ ஆன்டி மோடி ஃபீலிங்கில் தான், ஆன்டி பிஜேபி ஃபீலிங்கில் தான் மக்கள் டிஎம்கே ஓட் போடுறாங்க. இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் எங்கே போகுன்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவோட இருக்காங்க, ஐயுஎம்எல் தாவேக்காவோட இருக்காங்க. ஸோ அப்போ மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் அந்த சைடு போயிடும். அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அப்புறம் ஆன்டி பிஜேபி ஓட்ஸை யார் அறுவடை பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி அங்க இருக்காங்க, திமுக தனியா அலையன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, லெஃப்ட்டும் அங்க இருக்காங்க. ஸோ அதனால இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் லோக்சபா எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது நிறைய மாற்றங்கள் நடந்ததுன்னா நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, மோடி எதிர்ப்பை டிஎம்கே பண்ற அளவுக்கு டிவிகேவால பண்ண முடியாது. அது டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப மோடி எதிர்ப்பை வந்து தாவேக்காவால பண்ணவே முடியாது. அது அவங்களோட அரசியலே கிடையாது. தாவேக்காவோட அரசியல் திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு பேசிதான் அவங்க பவருக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, பிஜேபி எதிர்ப்பு பேசுறதால தாவேக்காவுக்கு என்ன பிரயோஜனம்? யார் ஓட்ஸ் வாங்க போறாங்க?
திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதானே தேவைப்படும். அதுதானே இப்போ நீங்க அசம்பிளி எலெக்ஷனுக்கு டிஎம்கே எதிர்ப்புங்கிறத வச்சு அறுவடை பண்ணிட்டீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மறுபடியும் அதுலயும் டிஎம்கே எதிர்ப்பே வச்சு இது பண்ணிட முடியும். இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு என்ன சிக்கல் ஆச்சுன்னா, பிஜேபியோட கண்ட்ரோல்ல இபிஎஸ் இருக்காரு, அதிமுக பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்குன்ற ஒரு இமேஜ் ஏற்பட்டுச்சு. ஆனா இபிஎஸோட பாலிடிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே தான். ஆனா அவரோட ஆன்டி டிஎம்கே ஏன் செல்லுபடி ஆகலைன்னா, பிஜேபியோட கண்ட்ரோல்ல அதிமுக போயிடுச்சுன்னு பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இமேஜ் என்னைக்குமே அதிமுகவுக்கு வரல. பிஜேபிய ஜெயலலிதா அவர்கள் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்ற இமேஜ் தான் இருந்ததே தவிர பிஜேபி ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்றாங்கன்ற இமேஜ் வரல. ஸோ அதனால இப்பயும் அதை தான் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. தாவேக்கா அதை தான் பண்றாங்க. தாவேக்காவை பொறுத்தளவுல பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி லைட்டா காட்டுறாங்கன்னா, பிஜேபிக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. பிஜேபியை நாங்கள் கிட்ட சேர்த்துக்கவே மாட்டோம். இபிஎஸ் பண்ண அந்த மிஸ்டேக்கை நாங்கள் பண்ண மாட்டோன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை தாண்டி திமுக மாதிரி ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸ் அவங்களால பண்ண முடியாது. அதை பண்ணுறாங்கன்னா அவங்களோட கோர் ஓட் பேஸுக்கே அது அகெயின்ஸ்டாக தான் போய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறேன் பிஜேபி நண்பர்கள்லாம் தாவேக்காவை ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஏன் ஏற்றுக்கிறாங்க? ஏன்னா பிஜேபி தீவிரமா எதிர்க்கல. பிஜேபி தீவிரமா எதிர்க்கல, திமுக எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு சிம்பிள், திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு. பிஜேபி நண்பர்கள் நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்க ஃபுல்லாக ஏற்றுக்கிறாங்க. அதிமுக காரங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அவங்க இவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. தாவேக்கா கிட்ட ஆமா திமுகவை கண்ட்ரோலில் வைங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 10 years பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா இபிஎஸ் சிஎம்மா இருக்கும் போதும் திமுக டாமினேட் பண்றாங்க. ஆமா, டிஎம்கே டாமினேட் பண்றாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 5 years டிஎம்கே பவர்ல இருக்காங்க. ஸோ திமுக எதிர்ப்பாளர்களோட இந்த அதிருப்தி தான் கன்சாலிடேட் ஆகி இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போயிருக்கு. ஸோ அதனால அவங்க தாவேக்கா போய் பிஜேபி அட்டாக் பண்ணணும், மோடி அட்டாக் பண்ணணும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களோட டார்கெட் வந்து டிஎம்கே தான். ஸோ அந்த வேலையை ஒழுங்கா தாவேக்கா பண்ணாலே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.